இந்த அஞ்சலியோட ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சும், நம்ம இலக்கியா இன்னமும் ஆக்ஷன் எடுத்து, அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுவா நடக்கட்டும், டாக்டர் கிட்ட போனா உண்மைய செக் பண்ணி சொல்லிடுவாங்க, அப்படின்ற மாரி நெனைக்காம, அஞ்சலிய முழுசா அழிச்சே ஆவணும். அவ இந்த வீட்ல இருந்தா, இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, இந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிக்கு வார்னிங் குடுக்குறாங்க. இன்னும் 1 வாரத்துல நீ இந்த வீட்ட விட்டே போக போற. நீ மூட்ட முடிச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து கட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இந்த அஞ்சலியும் நம்ம இலக்கியாவும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்காரு. அதாவது ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வந்திருந்தாரு அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுதான் வந்து நடக்கல. இப்போ இந்த அஞ்சலியும் நம்ம இலக்கியாவும் பேசிட்டு இருக்கிறதுல ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டேப்லெட் சாப்பிடாம ஏமாத்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்திக்கு இந்த அஞ்சலி மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா, அவ சாகுறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது மட்டும் இல்லாம, 8 தூக்க மாத்திரைய சாப்ட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து, அவளோட உயிர காப்பாத்துறதுக்குள்ள நம்ம கார்த்திக்கோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தொலைவு போயிட்டு வந்துச்சு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால நம்ம கார்த்திக் இருந்துட்டு, யார நம்புறது? யார நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. அந்த மாலினி டாக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. "இங்க பாரு அஞ்சலி, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளான் பண்றதுன்னா, முதல்ல என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். ஆனா அதே மாதிரி எப்பவுமே நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றத மட்டும் நீ நெனச்சிட்டே நெனச்சிடாத. அதாவது உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே முட்டாள். நீ உன்ன தவிர, அதாவது நீ முட்டாள் தான் அது வேற விஷயம். ஆனா இலக்கியா ரொம்பவே புத்திசாலி. உன்னோட வயித்துல இப்போ குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டா. இத எப்பனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ வெளிய கொண்டு வரலாம். எப்பனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் ஆபத்து வரலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா அதாவது இலக்கியாவ பத்தி சொல்றாங்க. இலக்கியா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்மளால இங்க வந்து வாழவே முடியாது. இலக்கியா மட்டும் உண்மைய கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அப்படின்னா, என்னால வெளிய தல காட்டவும் முடியாது. என்னோட வேலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உல வந்துரும். நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு வந்து தெரியாது. இலக்கியா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கவும் கூடாது. அதே மாதிரி நம்மள பத்தி கண்டுபிடிக்கவும் கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க மாலினி மேடம்? நீங்க கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே இனிமே நான் முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த இலக்கியாவ கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சாகடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த இலக்கியாவோட கதைய இப்பவே தீர்த்து கட்டினா தான் முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு பயங்கரமான விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இலக்கியாவ போட்டு தள்றதுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இத கேட்ட கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ இலக்கியா அண்ணி சொன்னது எல்லாமே உண்மதானா? அஞ்சலி நல்லவளே கிடையாதா? அப்போ இலக்கியா அண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்றதுக்காகவும், இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காகவும் தான் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள கல்யாணம் பண்ணிட்டு வந்தாளா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்ல இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ இலக்கியா அதுக்கப்புறம் நம்ம கௌதம் 2 பேரும் புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நெனைக்க போறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? எப்பவுமே இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க மயக்கியே வச்சிருப்பாளா? இல்ல கார்த்திக்கும் கொஞ்சம் முழிச்சு எந்திரிச்சு கடைசியில இந்த அஞ்சலி இந்த வீட்ட விட்டு விரட்டுவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.